அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரஜினி தன்னோட சினிமா பயணத்தில் 50வது ஆண்டு அடியெடுத்து வச்சு வெற்றிகரமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அனுபவம் எப்படி சார் இருக்கு? அவரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? படிப்படியாக உயர்ந்து உச்சத்தை எட்டிட்டார். இதுக்கிடையில் அவங்க நான் ஒரு பெரியவரா, கலெக்ஷன் என் படம் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எல்லாத்தையும் மிஞ்சிடுச்சு. சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் அவர் கையிலேயே இருக்கு. யாரும் பறிக்க முடியாது. அவர் தான் சூப்பர் ஸ்டார் எல்லா காலமும். ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் மோதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா யாரோ சில பண்ணியிருக்கலாம், அதனால இப்போ ஏறிக்கு தான் போகிறதால குறையில. அவர் நான் இனி நடிக்க மாட்டேன்னு போயிட்டார். அவர் ரஜினி படம் நல்லா போனான்னா அஜித் படம் நல்லா போனாங்க. நீங்கள் அரசியல் போயிட்டீங்க, அப்போ அவங்க ரசிகர்கள் எதுக்கு வீண் வம்பு பண்ணணும்? நல்ல படத்தை நல்ல இல்லைன்னு எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும்? இந்த கூலி இந்த வேகத்துல போச்சுன்னா 1000 கோடி அடிக்க வாய்ப்புகள் சொல்ல முடியாது. பேன் இந்தியா படம், பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, அதனால சார் 2வது மாநாடு மதுரையில் போட போறாங்க சார். நடக்குது. இது வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னால் 2 மாதம் முன்னால் தோன்றினார், மின்னல் போல மறைந்தார். கட்சிக்காரங்களே பார்க்க முடியல. இல்லை, விஜயகாந்த் அவர்கள் கூட்டின மாநாட்டோட எண்ணிக்கையை விட அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அதெல்லாம் அது தெரியாது. அப்போ இருக்க ஜனத்தொகை கம்மி. அப்பயே 26 லட்சம் பேர் சார். ஆமாம். அதை உடைக்குமா சார்? அதை பிரேக் பண்ணுமா இந்த மாநாடு? அதை பிரேக் பண்ணுவாங்க. அதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட கே ராஜன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா சார்ந்த நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. மகாகவி பாரதியார். ரஜினி தன்னோட சினிமா பயணத்தில் 50வது ஆண்டு அடியெடுத்து வச்சு வெற்றிகரமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அனுபவம் எப்படி சார் இருக்கு? அவரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? நீண்ட நாள் நட்பு வேற. அதாவது மிக உயர்ந்த மனிதர், மிக எளிமையான மனிதர், பழகுவதற்கு அவ்வளோ இனிமை. இவரை நம்பினவங்க மட்டும் இல்லை, நம்பாதவங்களும் கெட்டதில்லை. இவரால் கெட்டவர்கள் 1-2 விரல் விட்டு கூட சொல்ல முடியாது. அவங்கவுங்க வேறு விதமாக கெட்டிருக்கலாமே தவிர இவரால் கெட்டவங்க யாருமே இல்லை. கஷ்டப்பட்டு வந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். படிப்படியாக பாலச்சந்தர் சாருடைய திறமையிலும் ஆதரவிலும் படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு உச்சத்தை எட்டிட்டார். இதுக்கிடையில் அவங்கவுங்க நான் ஒரு பெரியவரா, கலெக்ஷன் என் படம் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எல்லாத்தையும் மிஞ்சிடுச்சு. அதனால் ரஜினியுடைய நல்ல மனசு, தன்னை நம்பி வந்தவங்க நல்லா இருக்கணும். அதை போல் ஒரு ஹீரோ சிவாஜி இருந்தார். ஷூட்டிங் 9 மணினா 8 மணிக்கெல்லாம் போயிடுவார் மேக்கப்போட. ஒரே ரஜினி தான். அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், அப்புறம் தானம் தர்மங்கள் செய்யணும். அதனால தான் இன்ன வரைக்கும் 74 வயசுலையும் இளமை துள்ளலோட இன்னும் நல்லா இருக்கார். சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் அவர் கையிலேயே இருக்கு. யாரும் பறிக்க முடியாது. அவர் தான் சூப்பர் ஸ்டார் எல்லா காலமும். அது அவருக்கு மட்டுமே தமிழக மக்கள் கொடுத்த பட்டம், அந்த இந்திய மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு பட்டம். அது யாராலும் தட்டி பறிக்க முடியாது. இடையில வரலாம், சொல்லிக்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. இன்னமும் அவரோட படம் 2.0 தான் 800 கோடி கலெக்ட் பண்ணி முதல் இடத்துல இருக்கு சார். ஜெயிலர் அடுத்த இடத்துல 650 கோடி. இப்போ கூலியை பேசிக்கிட்டு இருக்காங்க. கூலியோட எதிர்பார்ப்பும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ரெஸ்பான்ஸும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? 74 வயதுல ஒரு மனிதரோட படம் பியூட்டிஃபுல். அவர் ரோலு, ஆனால் இந்த ரோல் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமீர் கான், உபேந்திரா, நாகார்ஜுனா, அப்புறம் கேரளா நடிகர் எல்லாரும் பங்கு போட்டதால் இவருக்கு
பார்ட் கொஞ்சம் கம்மி தான் இருந்தால் கூட அவருடைய பாகத்தை சிறப்பாக செஞ்சிட்டார். இது ஒரு ரஜினி படம். பாட்ஷா அதுக்கு அடுத்தபடியாக அந்த லெவலில் இதில் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இல்லைன்னா இது மிகச்சிறந்த படமாக இருக்கும். அது லோகேஷ் கனகராஜ் சில இடத்துலலாம் கொஞ்சம் கோட்டை விட்டார். அப்புறம் கொலை அடிதடி அதிகமாக. எனக்கு ரஜினி சாரை வச்சு குடும்ப படங்கள் மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒரே மனிதர் இன்னைக்கு ரஜினி தான். அவர் சொன்ன ஏற்றுக்குவாங்க. பட் இந்த டைரக்டருங்க அவரை இந்த வன்முறை படங்கள், குத்துவெட்டு படங்கள், ஜெயிலர்லேருந்து பார்த்தீங்கன்னா பல படங்களா அப்படிதான் இருக்குது. இந்த படமும் அதுதான் நிறைய இருக்குது. 4 நாளில் வந்து 500 கோடியை கடந்து போயிருக்கு சார் தமிழ் படம். இது பேன் இந்தியா மட்டும் இல்லை, பேன் வேர்ல்டு. ஓகே. அமீர் கான் இருக்காரு, அதான் சொன்னேன், அமெரிக்கான ஒவ்வொரு மொழி ஹீரோ. இப்போ அந்த கலெக்ஷன்லாம் இருக்குல்ல. இது ரஜினி சார் மட்டும் பண்ணி தமிழ்நாட்டில்னா பரவாயில்ல, இது உலக படம் ஆயிடுச்சு. அதுவும் படம் எடுத்தவங்க சன் பிக்சர்ஸ், டைரக்டர் யோகேஷ் கனகராஜ், சூப்பர் ஹீரோ ரஜினிகாந்த். கதையை நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு பொழுதுபோக்கு படம், கமர்ஷியல் படம், கமர்ஷியல் படம். போனால் ஒரு தமாஷா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இப்போ ஃபேமிலி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சார் லோகேஷை பற்றி சொல்லும்பொழுது நாகார்ஜுனா ஒன்று சொன்னார் சார். ப்ரொடியூசர் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, கரெக்டான நேரத்தில் அந்த படத்தை முடிச்சிடறாரு, அந்த ஸ்கெடியூலை முடிச்சிடறாரு. 5 கோடி ரூபா மீதி பண்ணி கொடுத்தாரு சன் பிக்சர்ஸ்க்கு, என் கண்ணால் பார்த்தேன் நான். ஸோ லோகேஷோட டெடிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். அவரோட கிராஃப் மாநகரத்தில் தொடங்கினாலும் இன்னைக்கு ரஜினியோட வரைக்கும் அந்த படம், அந்த பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு ப்ரொடியூசருக்கு செலவு வைக்க கூடாது அப்படின்னு ஒரு 5 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்துருக்காருன்னா என்ன இயக்குனர் அவரை நம்ம கண்டிப்பா அதனால தான் சக்ஸஸ் பண்ணிட்டார். அவர் ஒரு ப்ரொடியூசர் இயக்குனர். ப்ரொடியூசர் நல்லா இருக்கணுன்றதில் முழு மனசோடு ஒர்க் பண்ணுறார். இதுக்கு தமிழ்நாட்டில் வேறு யார் சொல்லலாம்னா ரவிக்குமார். ஆர்பி சௌத்ரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஷூட்டிங்கை 10 நாள் முடிச்சுட்டு வாங்க, செலவு பண்ணிட்டு மீதியை கொண்டாந்து கொடுப்பார். நான் ஒரு விழாவில் கூட சொன்னேன். அந்த மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜ், கேஎஸ் ரவிக்குமார் மாதிரியே சின்சியர், அவங்களாம் நல்லா இருப்பாங்க, நல்ல பேர் எடுப்பாங்க, ப்ரொடியூசர்கிட்ட நல்ல பேர் வாங்குவாங்க. முன்னணி நடிகர்கள் அட்லி, சங்கர் இவங்க எல்லாத்தையுமே மிஞ்சிட்டாரா சார் லோகேஷ் அந்த விஷயத்தில்? நிச்சயமா. அவங்களாம் செலவுகளை வாரி கொட்டிடுவாங்க. இவர் செலவை கூட சிக்கனமாக பண்ணார். திருப்பி கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம். கொடுத்த பணத்தில் திருப்பி கொடுக்கறதுன்ற பெரிய விஷயம். அதனால் ஒரு சிறந்த டைரக்டர் மட்டும் நல்ல மனம் படைத்தவர். ப்ரொடியூசர் வாழ வரணும்னு நினைக்கிறார். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க சார், படம் பார்த்துருந்தீங்க. ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு தேவையா? சிலர் வந்து இல்லை, இது எல்லாருமே பார்க்குற மாதிரி தானே இருக்குது, ஜெயிலரில் இருந்த வன்முறை கூட இதில் இல்லை, குழந்தைகளை அனுமதிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சிலர் கருத்தை சொல்கிறாங்க. இல்லை, வன்முறை நிறைய இருக்குது, அதெல்லாம் ஏ கொடுத்தது தான் பெட்டர். அதனால கலெக்ஷன் அந்த பாதிப்பு இல்லை. அதுதான், ஏ கொடுத்தும் அந்த கலெக்ஷன் பாதிக்காம இருக்குன்னா அது ரஜினி அவர்களால் மட்டும் தான், ரஜினிக்காக தான். அதனால ஏ கொடுத்தது தான் கரெக்டு. இதெல்லாம் வந்து யூ கொடுத்தா வம்பா போயிடும். இப்போவே பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் கத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு சினிமா ஒரு காரணம். இப்போ முன்னெல்லாம் சொல்லுவாங்க சமுதாயத்தில் நடக்கிறதான சினிமாவில் காட்டுறேன்னுவாங்க. இப்போ அப்படி இல்லை, இளைஞர்கள் ஹீரோக்களை நம்புகிறான். அந்த ஹீரோக்கள் கதையெல்லாம் வன்முறை அதிகமாக இருக்கிறது, குத்து வெட்டு கொலைன்னும் போது அவனை அதை ஃபாலோ பண்ணாங்க. அது ஒரு 50%, 100% சொல்ல, ஒரு 30% வச்சுங்க. ஏதோ ஒரு வருத்தல் நடந்தால் அரசாங்கத்துக்கு கெட்ட போயிடும். அதனால் அது ஏ கொடுத்தது கரெக்டு. அதனால் பஸ்ஸில் எந்த பாதிப்பும் இல்லை, இன்னும் கூடும். தியேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிட்டே இருக்குது. இந்த ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் மோதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கூலி நல்லா போயிட்டு இருக்க திரையரங்குக்கு போய் அவங்க சிலர் திட்டமிட்டு காசு கொடுத்து இந்த படத்துக்கு தப்பான விமர்சனம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. தெரியல, யாரோ சில பண்ணியிருக்கலாம். அதனால் இப்போ ஏறிக்கிட்டு தான் போகிறதால குறையில. ஏன்னா விஜய் வாலியன்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டார். அவர் நான் இனி நடிக்க மாட்டேன்னு போயிட்டார். அவர் ரஜினி படம் நல்லா போனான்னா, அஜித் படம் நல்லா போனான்னு நீங்கள் அரசியல் போயிட்டீங்க. அப்போ அவங்க ரசிகர்கள் எதுக்கு வீண் வம்பு பண்ணணும்? நல்ல படத்தை நல்லா இல்லைன்னு எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும்? அதனால் அது ஒரு வகையில் ஒரு சின்ன குழப்பம் நடந்தது, மக்கள் ஏற்றுக்கல.
மக்கள் இந்த படத்தை நல்ல படம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த கலெக்ஷன் ஏறிக்கிட்டு இருக்கு. படம் ஆரம்பத்திலிருந்து இன்ன வரைக்கும் இந்த 1000 கோடி அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு சார். தமிழ் படம் இது வரைக்கும் 1000 கோடியை வந்து நெருங்கினது இல்லை. இந்த கூலி இந்த வேகத்துல போச்சுன்னா 1000 கோடி அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. 600-700 கோடி வரலாம், சொல்ல முடியாது. பேன் இந்தியா படம், பெரிய பெரிய ஹீரோஸ் இருக்காங்க. அதனால 1000 இல்லை, ஒரு 750 கோடி தொடும். பெரிய விஷயம். ஒரு தமிழ் படம் ஒரு 700-800 கோடி தொடுதுன்னா நல்ல விஷயம். அதனால அத்தனை பெருமையும் ரஜினிக்கும் லோகேஷுக்கும் சார். விஜய் அவர்கள் இந்த ரஜினி 50வது ஆண்டுல சினிமா துறையில அடியெடுத்து வச்சிட்டாரோன்னு கட்சி தலைவர்கள் மோடி அவர்கள் இருந்து எல்லாருமே பாராட்டுறாங்க சார், ஒரு வாழ்த்து சொல்றாங்க. விஜய் ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? விஜய் அவ்வளோ மனம் திறந்து யாரையும் பாராட்ட மாட்டார், பேசவே மாட்டார். இல்ல ஒரு அறிக்கையாவது கொடுக்கலாம்ல, கட்சி தலைவரா மாறிட்டாரு. மாறந்தால் தான் கொடுக்கல, மாறந்தால் தான் கொடுக்கல. எத்தனை அறிக்கை கொடுத்துருக்கணும், நேரம் என்னென்னமோ நடக்குது. ஒரு அறிக்கை இன்னும் ஒரு தலைவராகவே மாறல. நடிகராக இருந்து மாறிட்டார், ஆனால் தலைவர் ஆகலை. கட்சி பணிகள் அவ்வளோ நடக்கலை சார். 2வது மாநாடு மதுரையில் போட போகிறாங்க சார். நடக்குது. இது வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னால் 2 மாதம் முன்னால் தோன்றினார், மின்னல் போல மறைந்தார். கட்சிக்காரங்களே பார்க்க முடியல. புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி 2 பேர் தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா வேற இணைஞ்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா பெரிய பார்ட். அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணிடுவாங்க போது. பெரிய கெட்ட பேர். கட்சியில் பதவி கொடுக்கறதுக்கு தொண்டர்கிட்ட பணம் வாங்கதான் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல பேசுகிறாங்க. அவங்க கட்சியில் முக்கியமாக இருந்த ஜெகதீஷ், அவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு, பணம் வாங்குறாங்க. ஆனால் அதெல்லாம் தப்பு. ஆனால் அதுக்கு இவர் மறைமாக ஒதுங்கி இருக்கிறது தான் காரணம். இவர் பப்ளிக் வரணும், வந்தால் தான் மற்றவங்க பயப்படுவாங்க. மற்றவங்கள நம்பினாருன்னா சரியாக வராது. இல்லை ரொம்ப நேரம் பேச மாட்டார், மாநாட்டிலையும் ரொம்ப நேரம் பேச மாட்டார். ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, அங்கேயும் கம்மியாக தான் பேசியிருக்காரு. இந்த 2வது மாநாட்டில் பாருங்க அவர் எப்படி பேச போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவரோட ஸ்பீச் இருக்கும் மதுரை மாநாட்டில். அதெல்லாம் எழுதி கொடுத்ததை பேசுகிறாரு. அதிலே சில டைலாக் மறந்துடுறாரு. போகிறாரு, திரும்பி வந்து பார்த்து படிக்கிறாரு. 3 நிமிஷம் பேசுகிறாரு. இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. ஒரு தலைவர் 3 மினிட்ஸ் பேர். எம்ஜிஆர்லாம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசுவார். கலைஞர் 1 மணி நேரம் பேசுவார். தலைவர்னா அப்படிதான். இவர் சும்மா முகத்தை காட்டிலாம் எங்கேயும் பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு. இனி பேசித்தான் மக்களை, செய்துதான் மக்களை ஈர்க்க வேண்டும். நல்ல சட்டங்கள் வகுத்து செயல்படுத்தணும். மக்கள்கிட்ட பேசி கவர் பண்ணணும். ஏன்னா ஏராளமான கட்சி இருக்குது. இவரை விட பன்மடங்கு திறமை அந்த லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஜெயிக்கணும். அவர் ஒரு ரசிகர்களை வச்சுக்கிட்டோம் கதை ஓட்ட முடியாது. அதனால அவர் இறங்கணும், இன்னும் இறங்கலை. மதுரையை சூஸ் பண்ண என்ன காரணம் சார்? அங்கே ஆல்ரெடி 25ஆம் தேதி கேப்டனோட பிறந்தநாள் அன்னைக்கு பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. இப்போ அதில் முன்கூட்டியே இது நடைபெறனால என்ன ஒரு ஐடியாலஜியில் மதுரையை சென்டர் ஆஃப் தி தமிழ்நாட்டுடைய சென்டர். ஓகே. இல்லை விஜயகாந்த் அவர்கள் கூட்டின மாநாட்டோட எண்ணிக்கையை விட அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. வரலாம், அது தெரியாது. அப்போ இருக்க ஜனத்தொகை கம்மி. அப்பயே 26 லட்சம் பேர் சார். ஆமாம். அதை உடைக்குமா சார்? அதை பிரேக் பண்ணுமா? இந்த மாநாடு அதை பிரேக் பண்ணுவாங்க. ஓகே. ரசிகர்கள் இருக்காங்க, தாய்மார்கள் வர போகிறாங்க. தமிழ்நாடு சென்டர் அதுக்கு தான். இப்போ சென்னைக்கும் சென்டர், அங்கேருந்து நாகர்கோவிலுக்கு சென்டர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, எல்லாருக்கும் மதுரை தான் ஒரு சென்டர் பாயிண்ட். அதெல்லாம் திட்டம் போட்டு தான் மதுரை வச்சிருக்கு. ஓகே. அண்ணனோட கூட்டத்தை, அண்ணனோட ரெக்கார்டை தம்பி உடைக்க போறாரு. என்னத்தை உடைக்கிறது? மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி காட்டுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையே இல்லை. நீ என்ன செய்ய போற? மக்கள் உன்னை எந்த அளவுக்கு நம்ப போறாங்க? எடுத்த உடனே வருங்கால முதல்வர்னு போட்டீங்க, முடியுமா? இப்போதைக்கு அரசியல் விமர்சகர்கள் கணிப்பது 10% ஓட்டு இருக்குன்றாங்க. இப்போ கணக்கு எடுத்ததில்லை. ஆனால் 30% ஓட்டு எடுத்தால் தான் முதலமைச்சராக முடியும். அதுக்கு எங்கே வச்சிருக்கீங்க? இப்போ திமுக 35% வச்சிருக்கு, ஏடிஎம்கே 22% வச்சிருக்கு, கம்யூனிஸ்ட், விசிகா ஆளுக்கு 5% 2% 3% வச்சிருக்கு. இது எல்லாம் சேர்த்தாலே 70% ஆயிடுச்சு.
70-75. இப்போ இருக்கிற 25% நீ என்ன பண்ணுவ? அதில் ஓட்டு போட வர மாட்டாங்க. அதனால ரொம்ப சிரமம். இப்போ பார்க்கலாம், இப்போ ஜனங்க வரும், இப்போவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கஷ்டம். வந்துட்டாரு, நல்லா பண்ணாருன்னா ரைட். அஜித் வந்து 33 வருஷம் சினிமா துறையில் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை கொடுத்து எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாரு சார். நீங்க இல்லைன்னா நான் இல்லை, என்னோட வெற்றி தோல்வியில என் கூட இருந்த என் ரசிகர்கள் தான், என் ரசிகர்களை நான் சுயநலத்திற்காக நான் எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டது இல்லை அப்படின்றாரு. அது எப்படி? உண்மையான அவர் சொந்த விளம்பரத்துக்கோ வசூலுக்கோ ரசிகர்களை பயன்படுத்துனதே இல்லை. அதில் வந்து விஜயிலேருந்து ரொம்ப மாறுபட்டார். அது ஒரு தங்கமான மனசு. நாம் வாழ பிறரை பயன்படுத்துறது. இவர் அப்படி சுயநலமாக நிறைய காரியம் பண்ணியிருக்கார். அஜித் அதெல்லாம் இல்லை. அவர் ரசிகர் நல்லா இருக்கணும், படம் பாருங்க, வீட்டு வேலையை பாருங்க, வெறித்தனமாக இருக்காதீங்க என்ற ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய அஜித். அது இருந்த அதனால தான் இவரை பார்க்கலாம் கூட ரசிகர் ஓடி போனான் அவர்கிட்ட. இன்னும் அவரை மறக்க மாட்டாங்க. ஃபைனலா இந்த உதயநிதி அவர்களும் அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் உருவாகிட்டாங்க சார். ஆனா விஜயை எதிர்க்க சூர்யா அவர்கள் திமுக இணையறாரு அப்படின்னு ஒரு நேத்திலிருந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்க வாய்ப்புகள் இருக்கா? சூர்யா கோயம்புத்தூர்ல திமுகக்காக நிப்பாரு? இல்லை, சூர்யா கண்டிப்பா அரசியலுக்கு வர மாட்டார். ஓகே. அவங்க அப்பா அலோ பண்ண மாட்டாரு, ஜோதிகா அலோ பண்ணாது, சூர்யா வர மாட்டார். உதயநிதி ஸ்டாலின் பவர்ஃபுல்லா இருக்காரு. அவர் பேஸ்ல இருந்து கட்சியை ஸ்டாண்ட் பண்ணிட்டார். இளைஞர் அணிய பேஸ்ல இருந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டார் அந்த 1.5 வருஷத்துல. அதனால அவர் பவர்ஃபுல்லா இருக்கார், பயிற்சி பெற்றவர். மேடை பேச்சு என்ன அழகா பேசுறாரு தெரியுமா? அரசியல் அனாவசியமா ஒரு வார்த்தை பேசுறதில்ல, பக்கா அரசியல்வாதி ஆயிட்டார். அதனால ஸ்டாலின் நம்பி உதயநிதியை கொண்டு வந்தாரு. அடுத்த தலைவர் யாருன்னு அடையாளம் காட்டாரு. அவருக்கு போட்டி பண்றதை இவங்க 2 பேரும் சரியா இருக்கும். மீதி திமுக இருக்க பெரியவங்க இருக்காங்க. அதனால திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது இந்த எலெக்ஷன்ல அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏடிஎம்கே என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, விஜய் என்ன பண்ணாலும் சரி, டிஎம்கே தான் 26ல் ஆட்சி, டிஎம்கே தான். உதயநிதி பார்த்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சிறப்பு. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள். வாழ்க தமிழ், வாழ்க ஆதம் தமிழ். நினைச்சலாம். வணக்கம். நன்றி வணக்கம்.